தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ராகுல் காந்தியுடன் கனிமொழியின் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள இல்லத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராகுல் காந்தியுடன் கனிமொழி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்து கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்திய தற்பொழுதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலானது நெருங்கி வரும் நிலையில் டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்து அவர் பேசியிருக்கும் அண்மை காட்சி செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலானது நெருங்கி வரும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. டெல்லியில் உள்ள இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அவர் இந்த சந்திப்பினை நடத்தியிருக்கிறார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் தற்போது திருமதி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடன் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பு என்பது டெல்லியில் இருக்கின்ற சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறது. சோனியா காந்தியினுடைய இல்லமாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தியும் அங்கே இருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், தமிழ்நாடை பொறுத்தவரையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் எப்போது என்று அறிவிக்கப்படலாம் என்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில காங்கிரஸ் கட்சி, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டணி தொடர்ந்து இந்த கட்சிகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் தலைமையில 3 பேர் கொண்ட ஒரு குழு என்பது மேற்பார்வையாளராக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு இதுவரை சென்னை பேச்சுவார்த்தைகளை தொடங்காத ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கனிமொழி அவர்கள் டெல்லி வந்திருந்தார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடன் பேசி வருகிறார். இது எதற்காக என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை ஒதுக்குவது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலை பொறுத்தவரையில், சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 25 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிக இடங்களை காங்கிரஸ் கட்சி கேட்பதாக கூறப்படுகிறது. அதே 25 தொகுதிகள், கடந்த முறை ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா அல்லது அதற்கும் அதிகமாக ஒதுக்கப்படுமா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் தற்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அந்த கட்சியிலிருந்து பல பேர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் டிவிகேவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு பரவலான ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த சிலர் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக பேசக்கூடாது என்று, கூட்டணி தொடர்பாகவோ அல்லது தொகுதி பங்கீடு தொடர்பாகவோ யாரும் பொது வழிகளில் பேசக்கூடாது என்று ஏற்கனவே கடந்த வாரம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ, எம்பிக்கள் மற்றும் முன்னணி தலைவர்களிடம்
ஒரு கட்டாயமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த இந்த சூழ்நிலையில்தான் இந்த கூட்டணி விவகாரம் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல் கட்ட பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியுடன் கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசினார் என்பது தொடர்பாக அவர் பேசி முடித்து வெளியே வந்ததுதான் பிறகுதான் தெரிய வரும். ராமகிருஷ்ணன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.